Hi guys, welcome to Mobile Training Academy. So இன்னைக்கு ஜியோகிராஃபில சில क्वेश्चंस தான் ஜிகே ஃபட்டாஃபட் சீரிஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொறுத்துக இடப்பெயர்வு வேளாண்மை அப்படினு சொல்றாங்க. அப்படினா என்னன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் டெக்னிக். அதாவது காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டி அதை எரிச்சிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, வேளாண்மை பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மண் வளம் குறைஞ்ச உடனே திருப்பி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படிதான் இடம் பெயர்ந்து பண்ணுவாங்க. சோ இது வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, மேட்ச் பண்ண சொல்றாங்க. போடு அப்படின்னா ஒடிஷா, ஓடிப்போ எதனா அடி போட்டா ஓடி போயிடுவோம். போடுனா ஒடிஷா, பொண்ணுன்னா பொண்ணுலாம் எங்கெல்லாம் அழகா இருக்கும், கேரளா. அப்போ இது 2, இது 1. ஜூம்னா அசாம், சரியா பொறுத்திருக்கு. பென்டாபிரா மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள். சோ 2, 1, 3, 4 சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது வந்து பொறுத்துகளை காரிஃப் பருவம், இந்திய வேளாண் பருவ வகைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. காரிஃப் பருவம் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் செப்டம்பர்ல தான் நடக்கும். ராபி வந்து அக்டோபர் மார்ச்ல நடக்கும். சையத் வந்து ஏப்ரல்ல நடக்கும். சோ 3, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆப்ஷன். அந்த காரிஃப் பருவம் சொல்லக்கூடிய ஜூன் செப்டம்பர்ல நடக்கிறதுல அதுல என்னெல்லாம் பயிரிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நெல்லு பயிரிடுவாங்க, பருத்தி பயிரிடுவாங்க, காட்டன், ஓகேங்களா, பேடி, காட்டன், சுகர் கேன், சோளம், மக்காச்சோளம், ஓகேவா, மைஸ், இதெல்லாம் பயிரிடுவாங்க. இதே இந்த ராபி பருவத்துல என்னெல்லாம் பயிரிடுவாங்க பாத்தீங்கன்னா கோதுமை, ஓகேங்களா, கோதுமை, பார்லி, ஓகேங்களா, வீட்டு, பார்லி, அடுத்தது கடுகு, மஸ்டர்ட், இதெல்லாம் பயிரிடுவாங்க. இதே ஏப்ரல் ஜூன் காலங்கள்ல இந்த சையத் பருவம் நமக்கு ரொம்ப வெயில் காலம், கொளுத்துற பருவம். அப்ப என்னெல்லாம் பழம்லாம் சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் பயிரிடுவாங்க. தர்பூசணி, வெள்ளரிக்காய், இதே மாதிரி மொலாம்பழம் சொல்லுவீங்கல்ல, அந்த மொலாம்பழம், இதெல்லாம் வந்து பயிரிடுறது தான் என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சையத் பருவம். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது கேள்வி வந்து உலக காபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வகிக்கிறதுனா 7வது இடத்தை வகிக்கிறது. முதல் இடத்தில் இருக்கக்கூடிய காபி உற்பத்தியில எதுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் தான். சோ பிரேசில் தான் உலக அளவுல முதல் இடத்துல இருக்க காபி உற்பத்தியில. இந்தியாவினுடைய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா 7வது இடம். அப்ப இந்தியாவில எந்த மாநிலம் வந்து காபி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகம். என்னதான் தமிழ்நாடு, கேரளா போன்ற பிற மாநிலங்களும் காபி உற்பத்தியில முக்கிய பங்கு வகித்தாலும் கர்நாடகம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு இந்தியாவில வந்து காஃபி ப்ரொடக்ஷன்ல. ஓகேவா, அடுத்தது 4வது கேள்வி வந்து 1902ஆம் ஆண்டு டேஷ் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளம்ல தான். கேரளம்ல இருக்கக்கூடிய கோட்டயம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் 1902ல ரப்பர் ஃபேக்டரி உருவாக்குனாங்க. சோ தாய்லாந்து தான் உலக அளவுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது ரப்பர் உற்பத்தியில. சரிங்களா, இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்தியாவினுடைய முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு வந்து 1919. சோ 1919, 1920 தான் முதல் கால்நடை கணக்கெடுப்பு, அந்த லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து நடத்தினாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க. 5 years once தான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இது நடத்துவாங்க. சமீபத்துல 2020ல வந்து 20வது கால்நடை கணக்கெடுப்போம். அதே மாதிரி 2024ல வந்து 21வது கால்நடை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்ப ரீசெண்டா வந்து 21st லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எப்ப நடந்தது, கால்நடை கணக்கெடுப்பு எப்ப நடந்ததுன்னா 2024 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.